இப்போ பையன் அப்படின்னு எடுத்துட்டா சத்யான்னு எடுத்துக்கிறோம். இப்போ சத்யான்ற பேர் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற பேர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் அப்பாவினுடைய அனுகூலம் கம்மி, பொதுவாக சூரியன் ஆதிக்கம் பெற்ற பேர்னால. இவங்களுமே வந்துட்டு தனித்துவமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு யார்கிட்டயும் போய் ஒர்க் பண்ணுறது பிடிக்காது. மோஸ்ட் ஆஃப் இந்த பையனோட வீட்லேயுமே சரி, ஏதாவது குழந்தை படுத்து அந்த பையனுக்கே இருக்கலாம், அல்லது அவங்க ஃபேமிலியாக இருக்காது. குழந்தை பிறப்புக்கான சிக்கல்கள் இருக்கும். அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு இதுனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குணம். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. ரஃப் அண்ட் டஃபாக பேசக்கூடிய ஆட்கள். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்க எல்லா யூனிஃபார்ம் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு சத்யான்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. பெண்களுக்கும் அதே தானா? இப்போ பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா சத்யான்ற பேருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மேம். இவங்க பெண்ணாக இருந்தாலுமே சரி, இவங்க வந்து ஒரு ஆண் மாதிரி இருப்பாங்க. இவங்களோட ஆணாதிக்கம் ஆக்சுவலாக அந்த ஆணுக்கான கிரகம்ன்ற மாதிரி தான், சூரியன்றது தான் ஆணுக்கான கிரகம். இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கு ஆகவே ஆகாது. எங்கள் வீட்டில் சொல்லுவோம், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல, எங்கள் வீட்டில் பொண்ணு தான், பேருக்கு தான் பொண்ணாக பெற்று வச்சிருக்காங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் சேட்டையெல்லாம் பையனாக பண்ணுது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும். எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், போனால் வந்த விட மாட்டேன்ற அளவுக்கு அஹ், ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஒரு விஷயத்த மட்டும் அவங்க முடிச்சாலும் வேலையை முடிக்கணுமா அவங்ககிட்ட போனோன்னா அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நிலையில அளவுக்கு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்குமே குழந்தை பிறப்புல சிக்கல் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும்.